ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரில் 2v2 ரூம்மேட்ஸ் தான் மக்களே. என் கூட இருக்கிறது வந்து என் ஃப்ரெண்டு தான். எனிமி டீமில் ஒருத்தர் என் ஃப்ரெண்டு, இன்னொருத்தர் வந்து ஒரு வேர்ல்டு பிளேயரு. இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து கிரனேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. நாங்கள் கிரனேட் போடக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனாலும் கிரனேட் போட்டாங்க. இது வேர்ல்டு பிளேயரில் வந்தவர் தான் கிரனேட் போட்டார். எங்கள் ஃப்ரெண்டு போடல, ஆனால் அவரும் அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் இப்போ முன்னாடி போயிட்டுருப்பேன். எப்படி பின்னாடி வந்தாருன்னு தெரியல, கரெக்டாக பின்னாடி வந்து அடிச்சிட்டாரு. ஃபஸ்ட் ரவுண்டு தோற்றுட்டோம். அடுத்து செகண்ட் ரவுண்டில் தான் கிளாக் டவர் வந்துச்சு. இங்கே வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு கன்று உட்பேக்கரு மேக்ஸ் ஆன் மட்டும் தான் ஃபுல்லாக வச்சு ஆடிருப்பேன். இதுக்கப்புறம் இந்த போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போய் வீடு இருந்தது, வீடு மேலே ஏறிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு வீடு மேலே ஏறிப்பார். இங்கே ஒருத்தர் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து திடீர்னு பின்னாடி வந்திருப்பார் மக்களே. அதனால் நான் கீழே குதிச்சிருப்பேன். கீழே குதிச்சேன்னா கரெக்டாக அவர் வந்து என் டீம்மேட் அடிக்காமல் என்ன அடிக்க வந்தார். நான் கரெக்டாக அழுத்தி பிடிச்சி முடிச்சிட்டேன். இதுக்கடுத்து வந்து இந்த ரவுண்டில் தான் மக்களே தோற்றுருப்போம். இதில் வந்து 6 தோற்றுருப்போம். இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருப்போம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த இடத்துல போயிருப்பான், அழுத்தி பிடிச்சி முடிச்சிருப்பாங்க 2 பேருமே. அடுத்து 3ஆம் ரவுண்டு மக்களே. 3ஆம் ரவுண்டில் வந்து நான் வந்து உட்பேக்கரே M10 அடிச்சுக்கிட்டேன் மேக்ஸ் ஆனுக்கு பதிலாக. அதை வச்சு சும்மா அடித்து பார்க்கலான்னு எடுத்தேன். அப்புறம் இந்த சைடில் போனால் இங்கே ஒரு எனிமி இருந்தார். அவரை கரெக்டாக அழுத்தி பிடிச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஜோன்லேயே பாதி டேமேஜ் வாங்கிட்டேன். அவரோட இன்னொரு டீம்மேட் அடிச்சிட்டாரு. இந்த ரவுண்டில் வந்து ஒரு கொஞ்சம் ஆஃப்லைன் போன மாதிரி கன்று வாங்க மறந்துட்டேன் மக்களே. அதனால தான் பெஸ்ட்டு எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு எனிமி இருந்தார். அவரை அடிக்கலான்னு பார்த்தா அவர் என்னை அடிச்சிட்டாரு. இந்த பெஸ்ட்டு கூட இல்லை, அதனால் அவர் என்னை அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த சைடு போனோடனே என் டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனால் ஜோன் வந்ததுனால ரிவைவ் பண்ண முடியல, அவர் போயிட்டார். அடுத்து அவர் உள்ளார போயிட்டார். இங்கே கரெக்டாக அவர் வந்து இங்கே க்ளோவல் போட்டார் மக்களே. அதனால் எனிமி டீமெண்ட்டால் இங்கே வர முடியல. அதுக்கப்புறம் இவர் மெடிக்கல் சுற்றுட்டு அன்சைடாக தான் வந்தாகணும். அதனால் அன்சைடு போகிறாரு. இங்கே பார்த்தா இங்கே வந்து இவர் எலிமினேட்டே ஆகிருப்பார் ஜோனில். இந்த ரவுண்டு வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இப்போ 2-3 இருக்குது. இந்த ரவுண்டில் வந்து WAWMல ஆடி பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து செட் ஆகலை. என்னை முடிச்சிருப்பாங்க மக்களே. என்னை முடித்தோடனே என் டீம்மேட் மட்டும் தான் இருந்தார். ஃப்ரீஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்கள். ஃப்ரீஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே உள்ளார வந்துட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கார். அவர் வந்து அடிக்க பார்த்தாரு, ஆனாலும் அடிச்சிட்டாங்க. இப்போ மக்களே இப்போ அவங்க 4 ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதில் நடுவில் வர கிரனேடு ஃப்ரீஸு மாற்றி போடுறாங்க. நாங்கள் கிரனேடு ஃப்ரீஸ்லாம் போட வேணாம் ப்ரோ, தோற்றாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். அதனால தான் இது வரைக்கும் நாங்கள் கிரனேட் ஃப்ரீஸ் போடல. ஆனால் எங்களாலையும் முடியல. அவங்க இதுக்கு மேலேயும் கிரனேட் ஃப்ரீஸ்லாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் திருப்பி போட்டுருவோம். ப்ரோ வந்து நான் இங்கே மேலே வந்தேன். அவர் ஒருத்தர் போட்டார். கீழே அவங்க கிரனேட் போட்டு எனக்கு பாதி டேமேஜ் கொடுத்துட்டாங்க. அதனால் மெடி சுற்றலாம் நான் வந்தேன். அதுக்குள்ளே அவரே 2 பேரும் போட்டார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 3 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் தான் ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க மக்களே. இங்கே வந்து க்ளோவல் போடாமல் நான் அப்படியே சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்துருப்பேன். அவங்க என்னை அடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த
அவங்க 5 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க, நாங்கள் 3 பாயிண்டில் தான் இருக்கோம். இது ஜெயிச்சிடலாம் ப்ரோன்னு நான் சொல்லிட்டேன். இதை வச்சு கஷ்டப்பட்டு ஜெயிக்க ட்ரை பண்ணிருந்தோம். எப்பயும் போல் உப்பேக்கரு மேக்ஸ் ஆடினேன், இந்த ரவுண்ட்லேயே எடுத்தேன். அடுத்து இங்கே மேலே வந்து கரெக்டாக நின்னா ஒருத்தர் வந்தார், செம்ம டேமேஜ் கொடுத்துறேன். அவர் கீழே குதிச்சோடனே நான் கீழே இறங்கிட்டேன் மக்களே. கரெக்டாக நான் க்ளோவலில் போய் ஒரே புல்லட்டில் அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு இவர் கரெக்டாக க்ளோவல் போட்டு கில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒருத்தர் இருந்தார், அதனால் க்ளோவல் போட்டு ரஷ் அடிச்சுட்டு இருந்தேன். அவர் என்னென்னா மேலே சும்மா க்ளோவல் போட்டு மேலே போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவரை மண்டையிலே வச்சு அடிச்சிட்டேன். அடுத்து வந்து 4 பாயிண்ட் எடுத்துட்டோம். இப்போ வந்து M1HH7X வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக இங்கே வந்து என் டீம்மேட் அடிச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு வந்து ஃப்ரீஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரீஸ் போட்டோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் நான் இன்சைடு ஓடி வந்துட்டேன். என் ஃப்ரெண்டோட இன்னொரு டீம்மேட் வந்து வந்தார் எனிமியில். இங்கே வந்தவொடனே கரெக்டாக வச்சு அடிச்சிருப்பேன். ஒரு புல்லட் இறக்குனேன், அவர் வந்து நான் அடிச்சிருப்பார். கரெக்டாக அடிச்சிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்க, இப்போ பாருங்கள், கரெக்டாக அவர் ஃப்ரீஸ் போடுவார். நான் ஓடி இருப்பேன். ஓடிட்டு திருப்பி இன்சைடாக வந்தேன். இன்சைடும் திருப்பி ஃப்ரீஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து திருப்பியும் அன்சைடு போனேன். இன்சைடு போனாலும் அவர் சும்மா விடாமல் சுடுறாரு, ஃப்ரீஸ் போடுறாரு மக்களே. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஃப்ரீஸ் போடல. இங்கே பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே செத்துருப்பேன் அடிக்கிறேன்னு பேரில். என்கிட்ட மெடிக்கிட்டும் இல்லை, ஹெச்பியும் இல்லை மக்களே. அவங்க 6 பாயிண்ட் ஜெயிச்சிட்டாங்க. தோற்றுருவான்னு தான் நினச்சோம். அடுத்து வந்து இந்த ரவுண்டில் வந்து நான் எப்பயும் போல் உப்பேக்கரு மேட்ச் ஒன்றா எடுத்தேன். அடுத்து வந்து வெஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இந்த வீட்டு மேலே வந்து அவரை ஒரு புல்லட் அடிப்பாக மண்டையிலே வந்திருக்கோம். அவர் ஒருத்தரை முடிச்சிருப்பேன். என் டீம்மேட் வந்து இன்னொருத்தரை முடிச்சிட்டாரு. நாங்கள் 5 பாயிண்ட் எடுத்துட்டோம். அவங்க 6 பாயிண்டில் இருக்காங்க. அவங்க 1 பாயிண்ட் எடுத்தால் ஜெயிச்சிடலாம். ஆனால் நாங்கள் 2 பாயிண்ட் எடுக்கணும் இன்னும் ஜெயிக்கிறதுக்கு. இப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒருத்தர் அடிச்சிருப்பேன். அடிச்சுட்டு என் டீம்மேட் பக்கத்தில் தான் போகலான்னு பார்ப்பேன். கில் எடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு. கில் எடுத்துகிட்டு என் டீம்மேட் பக்கத்தில் இனிமேல் இருந்தாங்க, அதனால் நான் அங்கே போயிட்டேன். கரெக்டாக இங்கே வந்தார், மண்டையிலே வச்சு அடிச்சிருப்பேன். 6 கார்டுன்னு இருக்குது. இந்த ரவுண்டில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்து இவர் வந்து க்ளோவல் சுற்றி போட்டே இருந்தார். கரெக்டாக என் டீம்மேட் அந்த சைடு கிரனேட் போட்டே முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சைடு வந்தேன். கரெக்டாக அவர் வெளில வந்தோன்னே கரெக்டாக மேட்ச் ஆன வச்சு அழுத்து பிடிச்சி கில் எடுத்துட்டேன். இப்போ வந்து கில்லை ரெக்யூர் பண்ணுறதுக்காக உப்பேக்கரை வச்சு அடித்து ரெக்யூர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்சைடு வந்தால் இங்கே ஒரு எனிமி இருந்தார். கரெக்டாக ஒரு புல்லட் சுடுவான், அவர் ஃப்ரீஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. க்ளோவல் சுற்றி போட்டு ஃப்ரீஸ் போடுறாரு. அதனால் நான் இன்சைடு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சும்மா ஃப்ரீஸ் போட்டுக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் நான் கிட்ட போனால் க்ளோவல் சுற்றி போட்டு ஃப்ரீஸ் போடுறாரு. அதனால் நான் என் கையில் ஒரே ஒரு ட்ராகன் ஃப்ரீஸ் இருந்தது, அதை எடுத்து போட்டு கில் எடுத்துட்டேன் அவரை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் முடிஞ்சோடனே அவர்கிட்ட போய் கேட்டேன் மக்களே, நான் கிரானைட் போடக்கூடாதுன்னு சொன்னேன். அவர் வந்து சொன்னார், கிரானைட் தானே ப்ரோ போடக்கூடாது, நீங்கள் அதான் ஃப்ரீஸு போட்டேன்னாரு. அதுக்கு தான் மக்களே நானும் சொன்னேன், நானும் கிரானைடு ஃப்ரீஸு எதுவுமே போடல, ட்ராகன் ஃப்ரீஸ் தான் போட்டேன்னு சொல்லிட்டேன் மக்களே. உங்களுக்கு நான் போகிற வீடியோலாம் பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.